4 o'clock வச்சிடுறீங்களா சார்? 4 o'clock முன்னாடி 3:30க்கு பின்னாடி ஆ எப்படியா? ஆமா 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 3 o'clockல இருந்து 4 o'clock எந்த டைம் வச்சாலும் ஓகே. 3 o'clockலேருந்து 4 o'clock. ஆமா சார். எத்தனை பேஜ் ஓதணும்? பேஜ் நம்பர் 9, ம். ஆயத் நம்பர் 58. ஓகே, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا பிழை. حطة வக்கூலு பிழை. எப்படி வரணும் அது? وقولوا حطة وقولوا حطة نغفر لكم நான் பிழை. خطاياكم நான் நூன் தூக்க வேணாம். நூனை மாத்த வேணாம். حِطَّةٌ نَغْفِرْ لَكُمْ وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. مو وسنزيد المحسنين. وسنزيد المحسنين. அப்படியே திருப்பி போதும் பாபு. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر وإذ استسقى موسى لقومه சீண்ட சவுண்ட் எடுத்துக்கோங்க. وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر. பால சத்திக்குது பாப்பமே. பால சத்திக்குது. فإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر. حجر ராவலின்னு கொண்டு வாங்க. ஹஜர். சரிங்க சார். وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر. فقلنا اضرب بعصاك الحجر. பார்த்துக்கோங்க. فقلنا اضرب بعصاك الحجر. பால சத் எடுங்க. وإذ استسقى
موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر ம். فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ஆஃப் த உச்சரிப்பு ولا போடாது. மிர் ரிஸ்கில்ல ஆஃப். كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين وإذ قلتم وإذ يا موسى وإذ قلتم وإذ قلتم وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير يهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة خير. என்ன சட்டம் சொல்லுங்க? ரால சட்டம் என்ன? எது எந்த லைன் எது சொல்றீங்க உஸ்தாத்? கேட்கல. قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير. என்ன நிப்பாட்டினீங்க? இந்த ராட சட்டம் என்ன? ரா ஹெவியா நிறுத்தணும். ஹெவியாக நிறுத்தணும். ஏன் ஹெவியாக நிறுத்தணும்? அடுத்த கேள்வி. சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஃபத்தஹா வந்திருக்கு. சுக்கூன் பெற்ற ராக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேற இடம் இல்லையா? யா யா யாவுக்கு முன்னாடி ஃபத்தஹா ரா ஆல்ரெடி தொம்மத்தீன் இருக்கு. ம்ஹும். எனவே நாங்க ராக்கு இல்ல இல்ல உஸ்தாத், ரா சுக்குன் வைக்கணும். அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் சுக்குன் இருக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தஹா இருக்கு. அதனால ரா ஹெவியா நிறுத்தணும். இதை தவிர நீங்க அட்வான்ஸா வேற ஒரு விஷயம் படிக்கல? இந்த மாதிரி இடங்கள் படிக்கலையா? சொல்லி தரலையா? யா சுக்குன் எனக்கு தெரியல உஸ்தாத். நீங்க சொன்னீங்க விஷயம் இருக்கிறேன். இது தவிர இதுக்கு மேலதிகமாக அட்வான்ஸாக வேற ஒரு விஷயமே ரால சொல்லி தரல அப்படியா? தெரியல, தெரியல, ஞாபகம் ஞாபகம் இல்லை. இப்ப நான் சொல்றதை வச்சு ஞாபகப்படுத்துங்க. ராக்கு சில விதிவிலக்கான இடங்கள் இருக்கிற, ராவினுடைய சில விதிவிலக்கான இடங்கள் இருக்கிற. நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு ஈஸி ஆகிக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட ஸ்லைட்ல போட்டு வரேன்னா கரெக்டாக அதை பார்த்துருவோம். ஏன்னா திருப்பி நீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு ஆளை வந்து பிளவு விடக்கூடாது, சொல்லி தரலண்டு. அப்படிதானே? ம். ஹையர் சிவிக்குது. அந்த வசனத்தோட நிப்பாட்டுங்களோட ஓதல நாங்க அந்த சப்ஜெக்ட் பார்ப்போம். வந்தீங்க ஸ்கிரீன்?
வந்துடுச்சு. ஓகே, தலைவர் பாருங்க. ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் மூண்டிய என்ன விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்ன? விதிவிலக்கானண்டா ரூல்ஸ் அண்ட் ஒண்டிக்கும், ஆனா குறிப்பிட்ட அந்த விஷயம் குறிப்பிட்ட ரூல்ஸுக்குள்ள உள்ளடங்காது. அதான் விதிவிலக்கு. விதி என்று சொன்னா சட்டம், ரூல்ஸ். விதிவிலக்கு என்றால் குறிப்பிட்ட சட்டம், குறிப்பிட்ட சட்டத்திலிருந்து குறிப்பிட்ட சட்டமானது விதிவிலக்காகுது. இப்ப நான் பார்க்க போறது ராவை தொடர்ந்து நல்லா கேட்டுக்குவோம். சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வந்துச்சு என்றால் அங்க நாங்க வல்லினமா ஓதணும் மெல்லினமா ஓதணும் என்றெல்லாம் பார்க்க இல்லாது. எப்பவுமே அது வல்லினம் தான். ஒவ்வொரு தலைப்பை நான் பார்ப்போம் படுத்துவேன். ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் என்ற ஒன்று வந்துச்சு என்றால் அங்கேயும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க வல்லினமா தான் ஓதுவோம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு உதாரணங்கள் கூட வழங்கப்படுத்தி நினைக்கிறேன். ரெண்டாவது. மூணாவது, நல்லா கெடுக்கும். சுக்கூன் செய்யப்பட்ட ராவானது அல்லது ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படுகின்ற போது அதற்கு முன்னால சுக்கூன் பெற்ற நிலையில யா வந்துச்சு தண்டால் அந்த ராவானது எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாகத்தான் உதப்படும். இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல அதை பாருங்க. என்ன சொல்றாங்க? சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமா நிலத்தொண்டு வரணும். இப்ப இங்க பாருங்க, ரா வந்திக்குது மிர்சாதுல சுக்குன் செய்யப்பட்ட ரா இருக்குது. ராக்கு தொடர்ந்து வந்து எழுத்து என்ன? சுவாது என்ன எழுத்து? வல்லினமான எழுத்து. இப்ப நீங்க இப்படி பார்க்கப்படாது. இந்த ராக்கு சுக்குன் நிக்குது, ராக்கு முன்னால கஸ்ரா வந்திக்குது, இந்த ராவை நாங்க மெல்லினமா ஓதணும் என்ற சட்டம் இந்த இடத்துல செல்லுபடியற்றதாக மாறிவிடும். எனவே இது ஒரு விதிவிலக்கான சட்டம் என்றது கூடாக இந்த சட்டம் வல்லினமாக மாறும். விளங்கினா? ஓகே. ரெண்டாவது, ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் வாரது மெல்லினம். பாருங்க, உண்மையில இந்த இடத்துல நாங்க எப்படி ஓதுவோம்? என்று ஓதுவோம். அப்படிதானே? ஆனா இந்த அலிஃபுக்கு உண்மையில கஸ்ரா வைக்குதா? கஸ்ரா துணிக்குதா? இல்ல இல்ல. அது ஒரு ஹம்சத்துல் வசூலுக்குரிய அலிஃப். எனவே இந்த ராவானது வல்லினமாகவே தான் ஓதப்படல் வேண்டும். முன்னாடி கஸ்ரா வருது, மெல்லினமா ஓதலும் என்பது பிழை. ரைட்டா? இப்ப மூணாவது விஷயத்துக்கு வாங்க. ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படல் வேண்டும். ஓகே, சுக்கூன் செஞ்சு நிப்பாற்றம். அதற்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யாய்க்குது என்றால் அதுக்கு முன்னுக்கு ஃபத்ஹா ஆயிக்குது, நாங்க வல்லினமா ஓதணும் என்ற கான்செப்ட் இந்த இடத்துல எடுபடாது. அது பிழை. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எந்த இடத்திலும் ராவானது என்ன செய்யணும்? மெல்லினமாகவே ஓதுபடல் வேண்டும். இப்படி ராவனுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. பட் எங்களோட ஓதல்ல அதிகம் 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 அதிகமாக நாங்க தவறு விடப்படக்கூடிய முக்கியமான 3 சந்தர்ப்பங்கள் இது 3 தான். கவனமா குடிச்சு கொள்ளணுமா? ஆகவே இப்ப நீங்க சொன்ன சட்டம் சரியா பிள்ளையா? பிள்ளை. என்ன பிள்ளை விளங்கிச்சுதா? என்ன பிள்ளை விளங்கிச்சு? ஆகவே இன்ஷால்லா நீ என்ன செய்யுங்கள், அந்த வசனம் நான் நினைக்கிறேன் அது 61வது வசனம். என்ன அப்படியா? அந்த வசனத்தை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. குறிப்பிட்ட அந்த வசனத்துல விலையில் வராம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா?